ஆண்டவரே, இந்த வேளையிலும் ராஜா உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும். Father, we pray that your word will speak to us today, Father. Let your word minister in our heart. இந்த வார்த்தை எங்க உள்ளத்துல அது கிரியை செய்யட்டும். பேசுகிற தேவன் நீர் பேசும் ஆண்டவரே. கேட்கிற நாங்களும் ஆண்டவரே அந்த நீ பேசுகிற வார்த்தையை கேட்டு செயல்படுகிறவர்களாக இருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்க திருச்சபைக்கும் எங்க குடும்பத்துக்கும் எங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மிக அவசியமான வார்த்தை. Father, this word is very important for our church, for our family, for our personal life. Father, we just pray that your word will dwell deep in our heart today. இந்த வார்த்தை உள்ளத்துல கேட்கணும். தடைப்படுத்துகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தை நான் முறியடிக்கிறேன் ஆண்டவரே. தெளிவாக நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவஜனமே, போன வாரத்துல இருந்து இன்றைக்கு இன்னொரு பகுதியை நம்ம முக்கியமாக நம்ம கேட்க போகிறோம். we're going to see or we're going to continue from last week and today we're going to see something much deeper. இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம இப்படியாக ஆண்டோட வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆகையால் திருச்சபைக்கு மிக அவசியமான ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்க எல்லாரும் கவனமாக கேட்பது அது மிக அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. தேவஜனம், இப்படியாக இன்றைக்கு வாசித்த இந்த பகுதி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக அது காணப்படுகிறது. போன வாரம் அமைப்பு அப்படி என்று சொல்லி நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீக் we saw about a pattern. எப்படி தலைமுறையாக ஒரு அமைப்பு அது வருகிறது அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பொதுவாக குடும்பத்துல நம்ம சில அமைப்புகளை பார்க்கலாம். We often see some patterns in our family. முன்னோர்கள், தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி முன்னோர்களுக்குள்ளாக இருக்கிற சில நேரத்துல சில கோபம், ரொம்ப கோபம் வரும். அது அப்படியே தலைமுறைக்கு வருகிறது. நம்ம சில நேரத்தை நம்ம பார்ப்போம். இல்லைன்னா சம் அடிக்ஷன், சில காரியத்துக்கு அடிமைத்தனப்பட்டு இருக்கிறது. போதைப் பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா ஜூடி தமிழ் எப்படி சொல்றது, சூதாட்டம், இந்த காரியத்துக்கு அடிமைத்தனப்பட்டு தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கும், இல்லைன்னா அது முன்னோர்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும். திடீர்னு பார்க்கும்போது பேரப்பிள்ளைங்கள் திடீர்னு அந்த காரியத்துக்கு அடிமைத்தனப்பட்டு இருந்திருக்கலாம். இல்லைன்னா சில காரியத்தை நம்ம பார்ப்போம். அந்த குடும்பத்துல என்னைக்குமே திருமண வாழ்க்கையில யாராவது ஒரு ஆளு அந்த திருமண வாழ்க்கையில குடும்பம் சரியில்லாம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். We can see these patterns in our family, even in our relatives life. இது பொதுவா நம்ம பார்க்கிற ஒரு காரியம். இப்படி இருக்கும்போது கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஏன் இது மறுபடியும் குடும்பத்துக்கு முன்னாடி வருகிறது? The question that we should start asking is, why does this keep repeating? ஏன் இது அங்க முன்னோர்களுக்கு நடந்துச்சு, இன்னைக்கு ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கணும். We should ask that question. ஏன் இது நடக்குது? இது குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, திருச்சபையிலும். ஏன் சிறு திருச்சபைக்கு மட்டும் இந்த மாதிரியான பிரச்சனை மறுபடியும் வருது? வெளிப்புற ஊழியத்திலும் அதே தான் வரும். Even in the outreaches the same problem will appear. We should ask why. ஏன்னு கேட்கணும். ஏன்னு மற்றவங்களை கேட்க கூடாது, ஏன்னு நம்மளே கேட்கணும். நம்ம பொதுவாக என்ன பண்றோம், ஏன் அங்க போய் கேட்கிறோம், மற்றவங்களை கேட்கிறோம், ஏன் இப்படி பண்ற, ஏன் நம்ம இப்படி பண்றோம், ஏன் நம்ம திருச்சபையிலையோ இல்ல நம்ம குடும்பத்திலையோ இல்ல நம்ம வீட்டிலையோ இல்ல நம்ம வாழ்க்கையில ஏன் அது மறுபடியும் வருது? இந்த கேள்வி நம்ம கேட்பது ரொம்ப அவசியம். தேவஜன்ம, இன்றைக்கு இது எப்படி ரூட்டட், அதாவது வேறுபட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது வேறு விடுறது, அது அப்படியே தலைமுறையாக அது போகிறது. வாட் has been rooted passed down generation to generation. தேவஜனமே, இன்றைக்கு நான் எப்போதும் பிரசங்கம் பண்ற மாதிரி நான் பிரசங்கம் பண்ண போறது கிடையாது. It's no more 3 points, 2 points. I just want to share something that is very important. முதலாவது காரியம் என்னத்தை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்னா, பாவத்தை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். We should understand the work of iniquity. அக்கிரமத்தை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். அக்கிரமம்னா என்னது? பொதுவா பாவத்தை குறித்து நம்ம பார்ப்போம். வாட் இஸ் சின்? பாவம்னா என்னது? பாவம் என்று சொல்லும்போது சுலபமா புரிந்து கொள்வதற்கு சொல்லணும்னா, யூ ஆர் மிஸ்ஸிங் த மார்க். ஆண்டவர் வச்சிருக்கிற காரியத்தை நம்ம செய்யாமல் போவது, or you are going in the wrong direction, அதுதான் பாவம். ரோமர் 3வது அதிகாரம் வசனம் 23 சொல்லுகிறது, நம்ம எல்லாருமே பாவம் செய்து ஆண்டோட மகிமை நம்ம இழந்திருக்கிறோம்.
இரண்டாவது இன்னொரு வார்த்தை நம்ம பார்ப்பது என்ன வார்த்தை என்று சொல்லும்போது டிரான்ஸ்கிரஷன், மீறுதல். மீறுதல் என்ற வார்த்தை you are just crossing the boundary. ஆண்டர் சில காரியங்களை வைத்திருக்கிறாரு, நமக்கு தெரியும் நான் கிழித்த கூட ஆண்டர் வச்சிருக்கிற கூட தாண்டக்கூடாது. Transgression simply means you are willfully saying, நான் காலை எடுத்து வைப்பேன். ஆண்டவர் கிழித்த கூட தாண்டி போவதுதான் இது மீறுதல். தமிழ் அழகா அந்த வார்த்தை வந்திருக்கு, மீறி போவது, மீறுதல். மூன்றாவது, இதுதான் நம்ம முக்கியமா பார்க்க போகிறோம், அக்கிரமம், இன்இக்விட்டி. அக்கிரமம்னா என்னது பாருங்க. பாவம் என்று சொல்லும் போது we are missing a mark. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ நான் செஞ்சிருக்க கூடாது. மீறுதல் என்று சொல்லும் போது தெரிஞ்சே தாண்டி போவது. When we say sin, we have missed the mark. Okay, I have done something wrong. Okay, next, transgression. Okay, you are transgressing another place willfully, you know but you do. But iniquity is deeper than that. இது அதையும் பார்க்கிலும் இன்னும் ஆழமானது. இது இந்த பாவத்தை செஞ்சு பழகி போய் it becomes a condition in your life. அப்பனா உங்க வாழ்க்கையில் அது ஊறி அப்படியே பழகிருச்சு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இந்த வார்த்தைக்கு மூல பாஷையில் நம்ம போய் ஆராய்ஞ்சு பார்த்தோம் என்றால் that means you are bending. அப்படியே நெளிஞ்சிருச்சு. அப்படி நெளிஞ்சு போறது அது எப்பவுமே நெளிஞ்சே தான் இருக்குது. your heart has bended. அது பெண்ட் பண்ணிருச்சு. பெண்டட்னு வார்த்தை இருக்கான்னு தெரியல. ஓகே, அப்போ பாவம் என்று சொல்லும்போது செயல், sin is an act, transgression is a choice, but iniquity is a condition. பாவம் என்று சொல்லும்போது அது ஒரு செயல், பாவம் பண்ணியாச்சு. மீறுதல் என்று சொல்லும்போது அது நம்ம எடுக்கிற ஒரு முடிவு, தெரிஞ்சே மீறி போவது. அம்மா சொல்லுவாங்க, இது போதும் எங்க வீட்டில் நடக்கும், செக்கடியில் இருக்கும்போது கோழி பொறிச்சு வச்சிருக்கிறோம், இது லஞ்சுக்கு பானையில இருக்கு, லஞ்ச் வரைக்கும் யாரோ எப்படியாச்சும் ஒரு லெக் பீஸ் காணா போயிரும். கான்ஃபார்மா அது மீறுதல். சொல்லியாச்சு எடுக்க கூடாது, ஆனா தெரிஞ்சே போய் எடுக்கிறது. ஆனா மூணாவது அக்கிரமம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இட் பிகம் a condition in your life. அதை யாரும் சொல்ல வேண்டாம், யாரும் செய்ய வேண்டாம், அது தானாலே நீங்க செய்கிற ஒரு காரியமாக உங்க வாழ்க்கையாக அது மாறுகிறது. தேவஜனமே, அப்ப அக்கிரமம் என்று சொல்லும்போது அந்த பாவத்தை மறுபடியும் செஞ்சு அந்த பாவம் உங்க வாழ்க்கையில ஸ்பான்டேனியஸா, அதாவது செய்யணும் செய்யக்கூடாது நீங்க யோசிக்க வேண்டாம், டக்குன்னு தானாலே வந்துடும். அடுத்தது அதை செய்வதற்கு ஏற்ற நேரத்துக்கு கூட நீங்க காத்திருப்பீங்க, டக்குன்னு செய்யறதுக்கு. பொதுவா உதாரணம் புரியறதுக்கு சொல்லணும்னா, சிலவங்களுக்கு போய் சொல்றதுக்கு தனியா போய் நம்ம தான் படிக்கணும், அவங்க கீழே PhD. பார்த்திருக்கீங்களா? எடுத்தோட போய் சொல்லிடுவாங்க, அந்த பொய்யை சொல்லே வேணாம். Have you realized, have you seen someone where they don't have to lie, but because they are so spontaneous to lying, somehow they will lie. That is iniquity, because it becomes part of your life. அதான் அக்கிரமம், அது அப்படியே வாழ்க்கையா மாறிடுச்சு. கட்ட வார்த்தை பேசணும்னு அவசியமே இருக்காது, ஆனா கட்ட வார்த்தை வந்துகிட்டே தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆளுக்கு பார்த்துருக்கீங்களா? தயவு செஞ்சு பார்த்ததில்லைன்னு சொல்லிடாதீங்க. எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் படிக்கிற இடத்துல வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம், இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், தேவையில்லாத வார்த்தை வந்துட்டே இருக்கும் வாயில. இட் பிகம்ஸ் iniquity. that means you have already bent. அது அப்படியே நெளிஞ்சிருச்சு, இப்படிதான் இருக்கும், நான் அப்படிதான் செய்வேன், இறுதியும் அப்படியே நெளிஞ்சிருச்சு. இன்றைக்கு இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. பாவத்தை அறிக்கையிடாமல் இருக்கும்போது அது நம்ம வாழ்க்கையில ஒரு ஹேபிட்டா மாறிடும். when sin is not repented, when you don't repent from your sin, it becomes an habit. And when it becomes a habit, it becomes a pattern in your life. And when it becomes a pattern, that's where the problem comes. It goes generation to generation. தலைமுறைக்கு அது அப்படியே போகும். அதனாலதான் பாப்பா போரே ஆனா ஈத்தையில HM வேற இருக்கிற ராங் சொல்ல, கரெக்டா? பாப்பா போரே ஆனா ரிந்தே
ஸ்கூல்ல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அதான் உண்மை. இன்றைக்கு அந்த அக்கிரமம் நம்ம வாழ்க்கையில பாவத்தை அறிக்கையிடாம அதை நம்ம சரிப்படுத்தாம அது வாழ்க்கையில அப்படியே நார்மலா போயிருது. அர்த்தத்துல தலைமுறை பிறக்கும் போது அது சாதாரண ஒரு விஷயமா மாறிடுது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நான் சொல்லுகிறேன் தேவஜனமே, அப்போ தலைமுறைக்கு அது அப்படியே போகும்போது it becomes the offspring will have the weakness to the same kind of sin. அப்படின்னா அடுத்த தலைமுறை பிறக்கும் போது அதே பாவத்துக்கு பலவீனமானவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்துல இருந்து அதே பாவத்தை மறுபடியும் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஏன் தெரியுமா? அது அப்படியே தலைமுறையாக போய் கொண்டே இருக்குது. சில காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆபிரகாம் கிட்ட இருந்து ஆரம்பிப்போமே. ஆபிரகாம் ஒரு காரியத்தை பண்ணார். வாசிங்க ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனம் 13. Genesis 12:13. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். பாருங்க, ஆபிரகாம் சொல்லுகிறாரு. எனக்கு அடிச்சிட்டாங்க பாஸ்டர் கீழே எல்லாம் இறங்குறாருன்னு பயம் வந்துருச்சு போல. பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு சாராய் கிட்ட, உன்னால எனக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அதனால நீ என்ன சொல்லணும்? யாராச்சும் கேட்டா யூ ஆர் மை சிஸ்டர், நீ என் சகோதரின்னு சொல்லணும். ஒரு தடவை நடந்துருச்சு. அடுத்தது வாசிங்க தொடர்ந்து 20வது அதிகாரம் வசனம் 2. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். பாருங்க, இரண்டாவது தடவை, ஒன்னு இல்ல 2 தடவை. இட்ஸ் நாட் ஒன்ஸ், இட்ஸ் ட்வைஸ். ஆபிரகாம் மறுபடியும் சொல்லுகிறாரு மனைவியை பார்த்து, இது என்னோட தங்கச்சி. இதை பொய்ய யார் சொல்றா? ஆபிரகாம் சொல்லுகிறார். This is the first patriarch. The Abraham is telling, my wife is my sister. அதோட முடிஞ்சிருச்சா? எங்க ரிப்பீட் ஆகுது? 2 தடவை சொல்லிட்டாரு பயத்துல, மறுபடியும் அதே சொல்றாரு. அதே சொல்லும் போது 26வது அதிகாரம் வசனம் 7 வாசிங்க. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்லி பயந்தான். இது யார் சொல்றா? அப்பா 2 தடவை போய் சொல்றாரு. இப்ப ஈசாக்கு என்ன பண்றாரு? அதே பொய்ய சொல்றாரு. என்னதான்? ரெபேக்கா வந்து ஏன் தங்கச்சி. Father lied twice, the son is repeating the same thing. முடிஞ்சா? அதோட முடியலங்க. எப்படி அவுகாம் எப்படி அதே மறுபடியும் செய்கிறார்கள்? சரி, அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? 25வது அதிகாரம் வசனம் 6 வாசிங்க. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் 25, 26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். இப்போ ஆபிரகாம் 2 பொய் சொன்னாரு, ஈசாக்கு பொய் சொன்னாரு. இப்போ ஈசாக்கு 60 வயசு இருக்கும்போது 2 பிள்ளைங்க பிறகுறாங்க. அதுல ஒரு 2வது பையனுக்கு யாக்கோப் என்று பேர் இடுறாங்க. யாக்கோப் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? டிசீவர், நாட் a liar. வேதம் லாயர்னு சொல்லல, டிசீவர், தந்திரகாரன். 3 தலைமுறையும் அதேதான் நடக்குது. 3வது தலைமுறைக்கு பேரே வச்சாச்சு, தந்திரகாரன் அப்படின்னு சொல்லி. சரி, that's what his name means. Basically is a deceiver. சரி, இப்போ என்ன நடக்குது? தந்திரமாக என்ன செய்கிறாரு? 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே தான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். அதுக்கு யாக்கோபு என்ன சொல்றாரா? 31. அப்பொழுது யாக்கோபு
உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு பாருங்க, விற்றுப் போடு இதான் என்றான். தந்திரகாரனோட வேலை. அண்ணக்காரன் கேக்குறான், கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு. தம்பிக்காரன் என்ன பண்றான்? அங்கனாச்சும் மனைவிய தங்கச்சின்னு சொன்னாங்க. ஆனா மூணாவது தலைமுறை என்ன சொல்லுது? உனக்கு இருக்கிற பர்த் ரைட்டை எனக்கு கொடு. அப்ப பாவத்துல ஆரம்பிச்சது பொய் அடுத்த தலைமுறைக்கு வந்துச்சு. அந்த பொய் இப்ப தந்திரமா மாறிடுச்சு. Lying and lying now has changed to deceiving, master planning. பயங்கரமா யோசிக்கிறான் தேவ ஜனமே. இன்றைக்கு இப்ப நம்ம யோசிக்கலாம், சரியா? he cunningly got it. See, the patterns continue. அது அப்படியே மாறி எது ஒரு அமைப்பா இருந்துச்சோ இன்னைக்கு யாக்கோபுக்கு அது அடையாளமா மாறிடுச்சு. Listen carefully. What was a pattern earlier has now become an identity for Jacob, because now he is known as a deceiver. ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இப்ப நம்ம என்ன நினைப்போம்? பரவாயில்ல, யாக்கோபு, அதுக்கப்புறம் யோசேப்பு நல்லா இருந்தாரே, நம்ம தானே? வேதத்துல யோசேப் தானே முக்கியமா இருக்கிறாரு. Joseph becomes a prominent figure after that, right? Joseph was a good man, what? நம்ம தானே? இப்ப என்ன பாஸ்டர் சொல்ல போறீங்க? யோசேப் வாழ்க்கை நல்லா தானே இருக்கு. ஏன் யோசேப்புக்கு ஒரு பையன் தான் இருக்கா? 12 ஒருத்தவர் யூதா என்ன பண்றாருன்னு பார்ப்போம். 4வது தலைமுறை. This is the 4th generation. Let's see what is happening here. ஆதியாகமம் 38:6-7 வாசிங்க. யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். ஆண்டவர் தூக்கிட்டார். யாரை தூக்குனாரு? 5வது தலைமுறையை பார்க்க போனா இருக்கணும். அந்த தலைமுறையில இருக்கிற ஏர் என்று சொல்லுகிற யூதாவோட மகனை ஆண்டவர் தூக்கிட்டாரு. ஏன்? வேதம் காரணத்தை கொடுக்கல. ஆனா தாமார் என்ற மனைவியை திருமணம் பண்ணும்போது ஆண்டருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்தான். இப்போ அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அண்ணன் இறந்துட்டா பிள்ளை இல்லாம யார் அந்த இடத்துக்கு போனோம்? அண்ணனுக்கு பிள்ளை இல்லைன்னா யார அண்ணன் இடத்துக்கு போனோம்? தம்பி போகணும். தம்பி வராரு 9:10 வாசிங்க. அந்த சந்ததி தன் சந்ததியார் இராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். நல்லா பாருங்க, ஆபிரகாம் போய் சொன்னாரு, ஈசாக்கு போய் சொல்றாரு, யாக்கோப்புக்கு அது அடையாளமா யாக்கோப்புன்னு ஆண்டவர் கிருபை இருந்தனால இஸ்ரவேல்னு மாத்தினாரு. இல்லைன்னா யாக்கோப்பு தந்திரகாரனுக்கு பிறந்தது யூதா என்ன பண்றாரு? அவனுக்கு பிறந்த 2 பையன்களையும் ஆண்டவர் அடிச்சிட்டாரு. ஆண்டு பார்வைக்கு விருப்பம் இல்லாத செய்தனால ஆண்டு தூக்கிட்டார். இப்ப யாரு போகணும்? ஆண்டு பார்வையில ஓனான் பாவம் செய்தனால இப்ப யாரு போகணும்? 3வது பையன் போகணும். வாசிங்க 11வது வசனம். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாகும் மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள். பாருங்க, அதே தந்திரமான வேலைதான். யூதா அவங்க அப்பாலாம் என்ன பண்ணாரோ அதான் பண்றாரு. ஐயோ, என் பையன் தப்பு பண்ணானேன்னு திருந்தல, என் பையனுங்க என்ன பாவம் பண்ணிட்டானுங்கன்னு யோசிக்கல. 3வது பையனும் செத்துற போறான், மருமகளை என்ன பண்ணிடுவோம்? அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோன்னு அனுப்பி விடுறாரு. டு கட் தி ஸ்டோரி ஷார்ட், ரொம்ப நேரம் சொன்னா அப்புறம் இங்கேயே செய்தி முடிஞ்சிடும். பாருங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, சேலா 3வது பையன் வளர்ந்துருவான். ஆனா தாமார் அவங்க அப்பா வீட்டுக்கு நியூஸ் வரும், சேலா வளர்ந்துட்டா, இன்னும் உனக்கு திருமணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி. அப்ப தாமார் என்ன பண்ணுகிறா? what Tamar did was she acted like a temple prostitute and had a relationship with Judah. யூடா அந்த பக்தனத்துக்கு வரான்னு காதுக்கு கேள்விப்பட்டோன்னே தாமார் ஒரு prostitute,
வேஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடிச்சு யூதாவோட உறவு வச்சு அப்புறம் பிறந்தது இன்னொன்னு ஒரு ட்வின்ஸ். இப்ப இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப யூதாக்கு இது பேரப்பயணங்களா பிள்ளையா? யூதாக்கு இது பேர பிள்ளைகளா பயணம்? பிள்ளைகளா பேர பிள்ளைகளா? இங்க பதிலே காணோம். பஸ்டர் டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுக்கணும். பஸ்டர் என்ன நினைக்கிறீங்க? பாருங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா? Can you see what is happening here? பாவம் தலைமுறை தலைமுறையாக பெருகி கொண்டே வருது. ஆபிரகாம் 2 தடவை போய் சொன்னான், ஈசாக்கு 1 தடவை போய் சொன்னான், யாக்கோபுக்கு அது அடையாளமா மாறி நீ தந்திரகாரன் சொல்லி பேர் வந்தது. யூதாவோட பிள்ளைகள் பாவம் செய்து எல்லாருமே இறந்து 2 பையனுங்களும் இறந்து போயிட்டாங்க, 3வது பையன் மட்டும் தான் இருக்கிறான். யூதாவும் போயிட்டு வசனம் சொல்லுகிறது, மருமகன் கூட தெரியாம உறவு வச்சு ட்வின்ஸ் 2 பிள்ளைங்க பிறக்குது என்று சொல்லி. Can you see a pattern here? உங்களுக்கு தெரியுதா இங்க என்ன நடக்குதுன்னு? தலைமுறை தலைமுறையாக அக்கிரமங்கள் போய்கொண்டே போகுது. Iniquity goes in your offspring. It's something that is coming down the generation. ஏதோ ஒன்று தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டே இருக்குது. யூதா பாவத்துல மறுபடியும் செய்ததுனால அடுத்த தலைமுறை இன்னும் பாவத்தை செய்கிறார்கள். தேவஜனமே, இதை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கும்போது ஆண்டவர் இன்னொன்னு ஒரு பக்கத்தை காட்டினார். இதுதான் நான் யோசிச்சது, ஆபிரகாம் ஈசாக்கு யூதா அப்படியே போனுச்சே அப்படின்னு. ஆனா இதை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் மறுபக்கத்தை காட்டினாரு. ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களும். ஆதியாகமம் 11வது அதிகாரம் வசனம் 30 வாசிங்க. Genesis 11:30. சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள். தேராகு தன் குமாரன். போதும், சாராக்கு பிள்ளை இல்ல, ஆபிரகாமுக்கும். இப்ப ஆபிரகாம் தான் சைட்ல பார்த்தோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, யூதா. இப்ப இங்கிட்டு பாக்குறோம் சாராய்க்கும் பிள்ளை பிறக்காது. அடுத்தது 25-21 வாசிங்க. ஆதியாகமம் 25-21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக. யாரு? இப்ப ஈசாக்கோட மனைவியும் மலடியா இருக்கிறா. Now even Rebecca was barren. 29-31 வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். ராகேலோ மலடியா இருந்தா. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் வரிசையிலையும் அதேதான் நடக்குது. ஆபிரகாம் மனைவிக்கும் அதேதான், ஈசாக் மனைவிக்கும் அதேதான், யாக்கோபோட மனைவிக்கும் அதேதான். கவனமா இருக்கணும். Be very careful. Something is going down the generation. ஏதோ ஒன்று தலைமுறை தலைமுறையாக பேய் கொண்டு இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Be very careful. தேவ ஜனமே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறத வேதத்துல நம்ம பார்க்கிறோம். வேதம் மட்டும் பார்க்க வேண்டாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இனிப்பு நீர் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போன டாக்டர் போத என்ன கேள்வி கேட்கிறான்? இபு பாப்பா அடாகா கேட்கிறானா இல்லையா? சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வரும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது இபு பாப்பா அடாகா கேட்கிறானா இல்லையா? டோன்ட் டேக் இட் லைட்லி. தேர் சம்திங் தட் இஸ் கோயிங் டவுன் த ஜெனரேஷன். சும்மா இலக்காரமா எண்ணிக்கொள்ளாதீங்க. இது ஜீனு, ஆமா ஜீன் தான், டிஎன்ஏ தான். ஆனா ஏன் நம்ம டிஎன்ஏல இருக்கு? பி வெரி கேர்ஃபுல். ஆனா அதுக்குன்னு நல்லா இனிப்பா போயிட்டு பால்கோவா, மைசூர் பாக்கு, லட்டு போயிட்டு நல்லா வாங்கி இனிப்பு நீர் வந்துருச்சு, அதனால போச்சு, எனக்கோ தலைமுறை தலைமுறையா வருது. அது தலைமுறைல இந்த தலையை கொஞ்சம் பாய்ச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இனிப்பு சாப்பிடாம. But there's something there that we have to take note. ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம நல்லா யோசிக்கணும். Something is going down the generation. Be very careful.
Same like medical condition or certain patterns, certain addiction. இல்லைன்னா தலைமுறை ஏதோ ஒரு பிரச்சனை, ஃபைனான்சியல். சில நேரத்தில் வேலை செய்யறோம், ஆனா கடன் வந்துருது. 4-5 பிள்ளைங்க இருக்கலாம், ஆனா ஒரு பையனுக்கு எப்படியாச்சும் கடன் பிரச்சனை வந்துருது. யோசித்து பாருங்க, something is going down the generation. This is the reality, but we have a good news. இதுதான் நிஜம், ஆனா அதுலயும் ஆண்டவர் ஒரு நல்ல நற்செய்தியை வச்சிருக்கிறார். We still have a good news. Why? பாவத்தை குறித்து புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இயேசு சிலையில் நமக்காக என்ன செய்தார் என்று சொல்லி யோசிக்கணும். It's just not about iniquity, but something that Christ has done on the cross. ஐசியா 53:5 வாசிங்க. ஐசியா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்மளோட மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்மளோட அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அப்போ இயேசு சிலுவையில இருக்கும்போது இந்த மாதிரியான ஜெனரேஷன் கர்சஸ், ஜெனரேஷன் பேட்டர்ன்ஸ் எதெல்லாம் தலைமுறையாக வருகிறதோ அதுக்கு இயேசு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆமென். அவ்வளவுதான். ஆமீனா? தலைமுறையாக ஏதோ ஒரு காரியம் நம்ம குடும்பத்திலேயோ திருச்சபையிலயோ இல்லைன்னா நம்ம சமுதாயத்தில வந்து கொண்டு இருக்குதுன்னா அதுக்கு இயேசு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆமென். அதுதாங்க நல்ல நற்செய்தி. அப்ப இயேசு சிலுவையில என்ன செஞ்சாரு? அவர் பாவத்தை மட்டும் மன்னிக்கலங்க, எதெல்லாம் தலைமுறையாக வந்ததோ அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் அக்கிரமத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆமென். So cross does not just clean your past, it breaks that pattern. எது தலைமுறையா வந்ததோ அதுக்கு இயேசு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் ரத்தத்துல நமக்காக சிலுவையில சிந்தப்படும் போது நம்ம ரத்தத்துல என்னெல்லாம் அக்கிரமங்கள் தலைமுறையா வந்ததோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் நமக்காக இதை செய்து முடித்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் வரும்போது என்ன நடந்தது? Everything changes when God intervenes. It does not repeat when we repent. தேவ ஜனமே, எதெல்லாம் தலைமுறையில அது பின்னாடி வந்து கொண்டே இருக்குதோ, இயேசு வந்ததுக்கு பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பாவத்தை அறிக்கையிடும் போது அது அடுத்த தலைமுறைக்கு போகாமல் நின்று போகும். ஆமென். When we repent, it stops repeating. புரியுதா? நம்ம பாவத்தை அறிக்கையிடும் போது அது மறுபடியும் தலைமுறைக்கு அது போகாமல் நின்று போகும். இன்றைக்கு வாசித்த வசனத்துக்கு வருவோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் வசனம் 5. Exodus chapter 20 verse 5. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, பாஸ்டர் நீங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா இங்க ஆண்டவர் 3ஆவது தலைமுறைக்கு அவர்தான் பாஸ்டர் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல கிடையாது. This verse looks as though God is cursing the 3rd and 4th generation. But read carefully. தெளிவா வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னைய வெறுக்கிறவர்களே 3-4 தலைமுறை விசாரிப்பேன் என்று சொல்லி. God is clearly saying, those who hate me, I will hold them accountable to the 3rd and 4th generation. அப்படி அர்த்தம் என்னன்னா, பாவத்தை பெற்றோர்கள் செய்து அந்த பாவத்தை பெற்றோர்கள் அறிக்கையிடாமல், நான் செஞ்சது பாவம், நான் பண்றது பாவம் அப்படின்னு பாவத்தை அறிக்கையிடாமல் விட்டுட்டு போனா அடுத்த தலைமுறையும் அதே போல பாவத்துல இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு? ஆண்டவரை வெறுக்கிறவர்கள். அப்ப பிறக்கிற பிள்ளையும் ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் இருந்தா அந்த பாவங்கள் மறுபடியும் தலைமுறைக்கு வரும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. புரியுதா? You understand? God is not simply cursing. Oh, I want to curse this family. Oh, I want to curse this family. அப்படி சும்மா மேல யாரெல்லாம் நம்ம சபிக்கலாம், ஆண்டவர் அப்படி யோசிச்சிட்டு இருக்க மாட்டாரு. God is not like that. But when our parents don't repent from their sin, when the next generation comes up and even this generation
hate God, that sin will go on continually growing as well. பாவம் மட்டும் போகாது, அந்த பாவம் பெருகிக்கிட்டே போகிறத நம்ம பார்க்கிறோம். This is where it's very important. ரொம்ப முக்கியம் தேவ ஜனமே. ஆகையால் பாவத்தை அறிக்கிறவர்கள் ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனா யாரெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றார்களோ பொதுவாக என்ன அர்த்தம்னா விதைக்கிறார்கள் என்ற அர்த்தம். தூய்மையும் பரிசுத்தையும் விதைக்கிறாங்கல்ல, பாவத்தை பிள்ளைங்க வாழ்க்கையில விதைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அந்த பாவம் வளர வளர வரல அடுத்த தலைமுறையும் திருந்தாம இருந்துச்சா 3வது தலைமுறைக்கும் அதே விதை போகும். அப்புறம் மரமா கனி கொடுக்கும். பி வெரி கேர்ஃபுல். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சில காரியங்கள் தலைமுறை தலைமுறையா போகும். தாய் தகப்பன் சில நேரத்துல பாவம்னு சொல்லும்போது ஏன் பெரிய பாவத்தெல்லாம் யோசிக்கிறீங்க? சில நேரத்துல சோம்பேறியும் ஒரு பாவம் தான். அப்படியே சோம்பேறியா இருந்து வேலை செய்யாம இருக்கிறது. அப்புறம் பிள்ளைங்க நல்லா படிக்கணும். எப்படி 3 பிள்ளைல 2 அப்படி இப்படி படிச்சிடும், இல்ல 4 பிள்ளைல 2 அப்படி இப்படி படிச்சிடும், இல்ல சில நேரத்துல 3 படிச்சிடும், சில நேரத்துல 4 படிச்சிடும். ஆனா வேற ஏதோ ஒண்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். வேலைக்கு நேரத்தோட போக முடியாது, பிள்ளையும் அதே பாதையில போகும். பி வெரி கேர்ஃபுல். எடுத்தோன்னு பெரிய பெரிய பார்த்து யோசிக்காதீங்க, சின்ன சின்ன காரியத்தை யோசிச்சு பாருங்க, திங்க். ஆனா பாவத்தை நம்ம அறிக்கையிடும் போது ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். 6வது வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து வெறுக்கிறவர்களை தான் ஆண்டவர் 3வது 4வது சந்ததி வரைக்கும் ஆண்டவர் விசாரிப்பேன்றாரு. ஆனா என் மேல அன்பு வைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? வாசிங்க. என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். So what was your iniquity? When you repent, God will bless you infinitely. Amen. வராது ஆமென், வேணானா விட்டுருங்க. ஆனா ஆண்டவர் உங்களோட அக்கிரமத்தை நீங்க அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் 1000 தலைமுறை வரையிலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். ஆனா இது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பார்க்கணும். We have to be very careful with what we are doing and how our generation is growing up. தேவ ஜனமே, ஈசாக் வசனத்தெல்லாம் கொடுத்தா லேட்டர், ஆனா வசனம் எல்லாம் கொடுக்குறேன். நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டு அந்த வசனங்களை போய் மறுபடியும் நீங்க வாசிக்கலாம். ஈசாக் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். ஈசாக்கோட மனைவி ரெபேக்கா எப்படி இருந்தாளா? மலடியா இருந்தான்னு போட்டிருக்கு. ஈசாக்கு போய் ஜெபிக்கிறாரு. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டார். 2 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தாரு. இப்ப யாக்கோபு திருமணம் பண்றாரு, லேயாவை மனைவியா கொடுக்குறான், லேயாவுக்கு பிள்ளை இருக்குது. ஆனா ரேச்சலோ பிள்ளை இல்லாம இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, ஜெபிக்கும் போது ஆண்டவர் ரேச்சலின் யாக்கோபின் ஜெபத்தை கேட்டார். அப்போ தேவ ஜனம் இன்றைக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தலைமுறை தலைமுறையாக சில காரியங்கள் வருகிறதா, பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். சரி, ஏன் பாஸ்டர் எல்லாத்தையும் நல்லது இல்லாத பேசுறீங்க? மலடியா இருந்தா, பொய் சொன்னா, சோம்பேறி இருந்தா எல்லாம் நெகட்டிவாவே இருக்க, பாசிட்டிவும் இருக்கு. தீமோத்தி வாழ்க்கையை பார்ப்போம். கரெக்டா பாஸ்டர் தீமோத்தி இருக்கிறாரு. தீமோத்தி வாழ்க்கையை பார்ப்போம். தீமோத்தி வாழ்க்கையில என்ன நடக்குது? 2 தீமோத்தி 1வது அதிகாரம் வசனம் 5 வாசிங்க. 2 Timothy chapter 1 verse 5. 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய உன் பாட்டி வாழ்க்கையில இருந்துச்சு, லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும், ஆமா, உன் அம்மாக்குள்ளாரே இருந்துச்சு, நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். அப்போ சாபங்கள் மட்டும் போறதுல தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. விசுவாசமும் நன்மையும் ஆசீர்வாதமும் அதுவும் தலைமுறை தலைமுறையாக அது போகும். ஆமென். So generation does not only pass down problems, but it also pass down purpose and God's promises. Amen. ஆகையால் தேவ ஜனமே, கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். This is the question that I'm going to put in front of all of us. What is being passed down in our generation? உங்க வீட்டுல உங்களுக்கு நல்லா தெரியும், உங்க தாத்தா பாட்டி வரைக்கும்
இப்ப உங்களோட பேர பிள்ளைகள் வரைக்கும் 6 தலைமுறை என்னெல்லாம் தலைமுறையாக வந்துகிட்டு இருக்கு யோசித்து பாருங்க. Basically, you know about 5 to 6 generation. You know your grandparents and you have seen your grandchildren somewhere around there. So by maximum you know 6 generation, and by minimum at least you know 3 generations in your family what is been passed down. உங்களோட குடும்பத்துல எது தலைமுறையாக வருது யோசித்து பாருங்க. பிள்ளை பிறக்க முடியாம இருக்கிற சூழ்நிலையா, விவாகரம், கள்ள உறவுகள், மொரட்டாட்டம், கடன் பிரச்சனை என்னெல்லாம் வருது? ஐ எம் சீரியஸ். திங்க் அபவுட் இட். யோசிங்க, என்ன வருது, என்னெல்லாம் தலைமுறையா வருது யோசித்து பாருங்க. நான் சொல்றேன், நம்ம திருச்சபையில் நடக்கிற சில காரியங்கள் as a shepherd I can see in among my flocks. ஏங்க திருச்சபையில நான் பார்க்கிற சில காரியங்கள், திருமணம் இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிற பிள்ளைகள். I can see unmarried young adults in our church. Couples without children, திருமணம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள். பழைய பிரச்சனைகள் அடுத்த தலைமுறைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். I can see past issues of the grandparents happening in the lives of the grandchildren. I am seeing that as a generation curse. அது ஒரு பேட்டர்னா நான் பார்க்கிறேன் திருச்சபையில. யாருமே சொல்ல முடியாது பார்க்கலன்னு. We can clearly see that. பழைய பிரச்சனைகள் இப்ப அடுத்த சமுதாய பிள்ளைகள் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. Don't you see that? பார்க்கறீங்களா இல்லையா? பார்க்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலன்னா கண்ணு தெரியலன்னு அர்த்தம். sickness, வியாதி, கேன்சர், டயபெட்டிஸ், pressure, blood pressure, low blood pressure, psychiatric problem. யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய பேனஸ் எப்படி சொல்றது, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். இல்ல பானை வரம் போல காஞ்சி இருக்குது. I see that spiritual barrenness. அம்மா அப்பா சர்ச்சுக்கு வர்றது குறையும், பிள்ளைகள் அடுத்த தலைமுறை சர்ச்சில் இல்லாம போயிரும். நீ நடக்குதா இல்லையா யோசித்து பாருங்க. Something is going down the generation. ஏதோ ஒன்று தலைமுறையாக பேய் கொண்டிருக்குது. தேவஜனமே, தயவு செய்து யோசித்து பாருங்க. அடுத்த தலைமுறையும் அதே பாதையில தாங்க போகுது. I'm telling you. பாஸ்டருங்க வந்துட்டு போவோம் சொல்றீங்களே, பாஸ்டர் நீங்க வந்துட்டு போவீங்க, உண்மைதான். நீங்க இங்க தானே இருக்க போறீங்க. Be very careful. This is happening. The younger generation are bringing back that same issue. யோசித்து பார்ப்போம். தேவஜனமே, ஒன்னு தாங்க இதை உடைக்க முடியும். ஜெபமோ மன்னிப்பும் மன திரும்புதலும் ஜெபம் மட்டும்தான். Only prayer and repentance can break this. ஆகியால் just want to share as application 3 காரியங்கள். ஒன்னாவது, I am begging the church, please recognize what is repeating in our church, in our family. Identify the pattern is been repeated. எதெல்லாம் மறுபடியும் அதே மாதிரி வருதோ தயவு செஞ்சு அதை பாருங்க. You cannot break what you refuse to see. Break that pattern. Identify that. It can be spiritual, it can be physical. அது உங்க சரீர ரீதியா இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியா இருக்கலாம். தயவு செய்து ரெக்கனைஸ் பண்ணுங்க. நம்ம சர்ச்ல நிறைய இருக்குது. Recognize all the issues that's happening in our church. Recognize that. அதை அறிந்திருந்து அதை ரினவுன்ஸ் பண்ணுங்க. ரினவுன்ஸ் தமிழ் எப்படி? அறிக்கையிடணும். எதை நீங்க அறிக்கையிடலையோ அதை நீங்க விட்டுருவீங்க. If you don't renounce, you allow it. Bring it to the cross. We have to renounce. மூணாவது நான் சொல்ற முன்னாடி ஒரு நிமிடம் ஜெபிச்சிருவோமா? I think this is very important for us. உங்க குடும்பத்துல என்ன மறுபடியும் தலைமுறையா வருது? நல்ல காரியங்கள் வரலாம், ஆனா தீமையான காரியங்கள் என்ன வருது? Renounce it. Let's take a moment to renounce it. வியாதி வருதா? தலைமுறையா ஒரு வியாதி வந்துட்டு இருக்குதா? சின்னதா இருக்கலாம், மைக்ரேனா இருக்கலாம்.
இப்ப மைக்ரேனா இருக்கும், 2 தலைமுறைக்கு மைக்ரேனா இருக்கும், 3 தலைமுறைக்கு மைக்ரேனா இருக்கும், 4வது தலைமுறைக்கு வேறையா மாறிடும். வியாதியா இருக்கலாம், டயபிட்டிஸ். இல்ல என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க, நான் அவ்வளவு இனிப்பா இருக்கிறேனா? நான் டயபிட்டிஸ் இல்ல. ப்ரே பண்ணுங்க, renounce it. I'm serious man. நான் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல என்னைய. Renounce it. It's for your family, for your next generation. இயேசுவின் நாமத்திலே எந்த வியாதிகள் எல்லாம் தலைமுறை தலைமுறையா வருதோ, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இப்பொழுதே நின்று போகட்டும். எந்த குடும்பத்துல எல்லாம் மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனை, கடன் பிரச்சனை வந்துட்டு இருக்குதா, இயேசுவின் நாமத்திலே எல்லாம் மறைந்து போகட்டும். Every diseases and every struggles, financial situation, every diseases, psychiatric problem, diabetes, cancer, whatever is coming down in the generation, Father, we renounce it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் சுத்திகரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க திருச்சபையில வருகிற சில பிரச்சனைகள், எங்க திருச்சபையில வருகிற சில பிரச்சனைகள், things are coming down in our church as a problem, personal problem, family problem. இது எல்லாம் அடுத்த தலைமுறைக்குள்ளாக போய் கொண்டிருக்குது. Church, I want us to be so serious. Church, I want all of us to be serious on this. என்னாத்த முன்னோர்கள் சொந்தார்களோ அடுத்த தலைமுறை சொந்த, இப்ப அடுத்த வாலிபர்கள் தலைமுறைகள் சொந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மொரட்டாட்ட ஆவி, that same rebellious spirit, ஆண்டவரே எங்க அடுத்த தலைமுறையில இருந்து இதை இயேசுவின் நாமத்தை நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் தூக்கி போடுகிறோம் ஆண்டவரே. God, we renounce it, Father. Father, whatever we have done in the past, God, we repent. அறிக்கையிடுவோமா? இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அறிக்கையிடுவது கிடையாது. We don't repent. We say what I did is right. நான் செய்யறது ரைட். We justify it. அதை நியாயப்படுத்துகிறோம். I'm telling you, better repent before it repeats in your family. Better repent before it repeats in your family. மன திரும்பிடுவோம், மறுபடியும் அடுத்த தலைமுறைகள் பாதிக்கப்படுகிறது முன்பதாக. தயவு செய்து நீங்க பண்ண தவறுகள், நான் பண்ண தவறுகள் ஆண்டுட்டு அறிக்கையிடுவோம். பார்க்க கூடாத பார்த்தோமா, ரிப்பென்ட், பெட்டர் ரினவுன்ஸ் இட். பேசக்கூடாத பேசணுமா, பின்னாடி போய் பேசுறோமா, மற்றவர்களை பத்தி குத்தி விட்டுட்டு இருக்கிறோமா, பெட்டர் ரினவுன்ஸ் இட். இட்ஸ் கோனா ரிப்பீட் இன் யோர் ஃபேமிலி. தலைமுறையாக அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எதெல்லாம் நாங்கள் செய்தோம், எதெல்லாம் நாங்கள் பேசி இருக்கிறோம், எதெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம், எதெல்லாம் நாங்கள் கேட்டு இருக்கிறோம், மற்றவர்களை பத்தி கேட்க ஆசைப்பட்டு நாங்களும் நிறைய கேட்டோமா, ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே எங்களை மன்னியும். இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, இன்றையோட எல்லாம் இயேசுவின் நாமத்துல நின்று போகணும் ஆண்டவரே. நின்று போகணும் ஆண்டவரே. அடுத்த தலைமுறைகள் அதே சுமையை சுமக்க வேண்டாம். God, we don't want the next generation carry the same burden and repeat the same pattern, Father. God, break it in the name of Jesus. 130 ஆண்டு காலமாக எங்க திருச்சபை இங்க வைத்திருக்கிறீர். போதகர்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. For the past 130 years, Father, as a pastor, I apologize and ask for forgiveness for all the pastors and the things that we may have done not according to your will. Father, forgive us, Father. யோபு பிள்ளைகளுக்காக மன்றாடி ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். Pray. God, please forgive us, Father. Your pastors, we have done anything that's not according to your will. God, forgive us, Father. அதே போல ஜனங்களும் ஆண்டவரே, ஏதாவது பாவங்கள் இந்நாள் வரையில் 130 வருஷம் செய்திருந்தால், ஆண்டவரே அப்பா எங்களை தயவாக மன்னியும் ஆண்டவரே. இந்த 130வது ஆண்டு எங்க திருச்சபை இங்க இருப்பதுக்கு 130வது 1வது வருஷத்திலும் இதே சாபத்தோடு நாங்கள் போகக்கூடாது. God, we don't want to repeat the same pattern in the year 131 years next year. God, break it this year, Father. இந்த வருஷம் உடையணும். எல்லாத்தையும் நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். எங்களை தயவாக மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சர்மன் முடியல, ரினவுன்ஸ் தான் பண்ணோம். மூணாவது, யூ ரினவுன்ஸ் அண்ட் யூ ரிப்ளேஸ். இஃப் யூ டோன்ட் ரிப்ளேஸ் இட் வித் த ட்ரூத், யூ வில் ரிப்பீட் வித் த ஃபால்ஸ். சத்தியத்துல மறுபடியும் அந்த பாவத்தை நம்ம சத்தியத்தினால் சரிப்படுத்தலைன்னா சத்தியம் உங்களை விடுதலை ஆகாது. அதனால்தான் இயேசு சொன்னாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். Replace it with the truth. The question is, கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அதை நம்ம அறிந்திருக்கிறோமா, அறிக்கை எடுக்கிறோமா, அதை நம்ம சரிப்படுத்துகிறோமா? The question is not what did my family pass down to me. என்னோட தலைமுறைகள் என் மேல என்னத்தை கொடுத்தாங்கன்னு கேட்காதீங்க, அடுத்த தலைமுறைக்கு நான் என்னத்தை கொடுக்க போறேன்னு யோசிங்க. Think, what am I going to pass down to the next generation? ஓ, சாபம் அப்படியே வந்துச்சு, ஆமா, போய் திருட்டு எல்லாம் வந்துச்சு, ஆமா, பரவாயில்ல, அடுத்த தலைமுறை அவன் பார்த்துக்குவான். What are we going to pass down to the next generation? இன்னைக்கு நம்ம திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் பிரிந்து இருக்கிறாங்கன்னா பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம தான் அதை கொடுத்துருக்கோம். There's nothing for us to be proud. We passed it down. நம்ம தான் அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டுட்டு போயிருக்கிறோம். போய் வாலிப பிள்ளைங்களை போய் ஏசாதீங்க, முதலாவது நம்மளை சரிப்படுத்தும். ஞாபகம் இருக்கா? யாரும் கேட்கல, பஸ் இந்த கதை என்ன ஆச்சு பஸ், பாதியில நிப்பாட்டினீங்க. This is the story that I'm going to continue from last week introduction. அடுத்த பிள்ளை வரும்போது, அடுத்த பிள்ளை பேரப்பிள்ளைக்கு மாசமா இருக்கும்போது இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. The family was saved. The family accepted Christ and they changed their lifestyle. அவங்க வாழ்க்கையை மாத்தி கொண்டார்கள். மாடை வீரோடி உரிச்சாங்க, ஞாபகம் இருக்கா சொன்னது? அதெல்லாம் they stopped it. அதெல்லாம் நிப்பாட்டினாங்க, அறிக்கையிட்டாங்க, தப்ப ஒத்துக்கொண்டாங்க. அடுத்த பிள்ளைக்கு பையனுக்கு பிறந்த பேர பிள்ளை ஆண்டவர் சுகமா கொடுத்து ஆசீர்வதித்தார். தேவ ஜனமே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு பாவத்தை அறிக்கை இடல, நம்ம பாவத்தை ஒத்துக்கிட்டு நம்ம பாவத்தை அறிக்கை இடல, தப்பு பண்ணா தப்புன்னு ஒத்துக்கணும். அது ஏன் ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது? யாரா இருந்தாலும் சரி, நம்ம பார்வையில நியாயத்தை பேச வேண்டாம். தப்புனா தப்பு, அதை தப்ப ஒத்துக்கொண்டு பாவத்தை அறிக்கையிடுவோம். அடுத்த தலைமுறைக்கு அதே சாபம் போக வேண்டாம். Let's not pass the same curse and pattern to the next generation. Let's repent and renounce and replace our life with the truth. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். திருவிருந்துக்கு நம்ம வரப்போகிறோம். இருதயத்தை நாம் சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். We're going to come to the front for the communion. Let's recognize what is the pattern in our family. நம்ம குடும்பத்துல என்ன தலைமுறையாக போகுது யோசித்து பார்ப்போம். This is very important. This is your generation future. இது உங்க தலைமுறையோட எதிர்காலம். Don't take it lightly. தவறுகள் பண்ணி இருக்கிறீங்களா? நீங்க வாலிப வயதுல இருக்கும்போது தவறு பண்ணி இருந்திருக்கலாம். You may have done something when you were younger. I'm sorry for saying this, but this is what I feel to say. நீங்க வாலிப பிரயாணத்துல இருக்கும்போது உறவுகளை மாத்தி 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 பேய் கொண்டிருந்திருக்கலாம். The next generation be very careful. The next generation be very careful. தப்ப ஒத்துக்கொண்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இதை நான் செஞ்சது தவறு, ஆண்டவரே என்னை மன்னியும். பொய் சொல்லி இருந்திருக்கலாம். பொய் சொல்வது உங்க வாழ்க்கையில சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அறிக்கையிடுங்க, உங்க அடுத்த தலைமுறை பாதிக்கப்படும். Be very careful. திருவனந்தபுரத்துக்கு நம்ம வருகிறோம். இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்தும்.